ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ரட்சிப்பினுடைய மேன்மை, நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம், அதனுடைய அவசியம் என்ன, இப்படி சொல்லி அநேக காரியங்களை அது கற்றுக் கொடுத்தார். வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் இது ஒரு முடிவு அல்ல, இது ஒரு ப்ராசஸ். நம்முடைய ஜீவ நாட்கள் முடிவு பரியந்தம் நாம் இந்த ரட்சிப்புக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிக்குமா எரேமியா 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். என்னை ரட்சியும், நான் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்பது நம்மை மீட்டெடுப்பதை குறிக்கிறது, நமக்கு கிடைக்கும் விடுதலையை குறிக்கிறது, நமக்குரிய பாதுகாப்பை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற அற்புத அதிசயங்களை நாம் காணத்தக்கதாக இந்த ரட்சிப்பு தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 20:5 நாங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து. தேவன் ரட்சிப்பை எல்லாருக்கும் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ரட்சிப்பை யார் தருகிறார்? சங்கீதம் 3:8 சொல்லப்பட்டிருக்குது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. ரட்சிப்பை ஒருவராலும் கொடுக்க முடியாது, ரட்சிப்பு தேவனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நீங்கள் வசனோட குறிச்சு கொள்ளுங்க. மத்தேயு 1:21 இயேசு என்று பெயரிடுங்கள், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். இப்போ ரட்சிப்பை இயேசுதான் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, விடுதலைக்காக, ஒரு நன்மைக்காக ஜனங்கள் பல இடங்களில் அலைந்து திரிகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவால தான் முடியும். அதன் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவாலை மட்டும்தான் ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு வந்தது. ஆமென். தேவனாக இருந்தவர் அவர் குமாரனாக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக, அகில உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒருவர் மரிப்பது நல்லது என்று இயேசு எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த விடுதலையாகிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படாதபடிக்கு அவருடைய கரம் இன்னும் குறுகி போகவில்லை. இயேசு என்னும் 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 ஜனங்களை ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். அநேகர் அதை தடை செய்கிறார்கள். இயேசுவின் ரட்சிப்பை நாங்கள் தடுத்து விடுகிறோம் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு காலம் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ரட்சிப்பை யாராலும் தடை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ரட்சிப்பு மனுஷனால் உண்டானது அல்ல. இது ஒரு கவர்மெண்ட் எடுத்த தீர்மானம் அல்ல, இது ஒரு தனிப்பட்ட நபர் எடுத்த தீர்மானம் அல்ல. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர்தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சபைக்கு வந்துட்டு இருக்கேன், என்னத்தை போய் ரட்சிப்பு என்று சொல்லி கொண்டு இருக்கீங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க அதோடு வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த ரட்சிப்பை நமக்கு அனுதினமும் தேவனுடைய வாழ்க்கையில பூரணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது? ரட்சிப்பின் அடையாளம் என்ன? லூக்கா 19:9 சகையை வீட்டுக்கு இயேசு போகிறார், சகையும் மனம் திரும்புகிறான். இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு எப்படி வருகிறது? முதலாவது மனம் திரும்பும் போது ரட்சிப்பு வருகிறது. இரண்டாவது பாவங்கள் நீக்கப்படுதல். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக மார்க் 16:16 ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அடுத்ததாக ஞானஸ்நானம் பெற வேண்டும். இதுதான் ரட்சிப்பினுடைய வழிமுறைகள். இப்படிப்பட்ட அடையாளங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும். ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன் காத்துக்கொள்ள வேண்டும்? பிலிப்பியர் 2:12
ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை அறியாது அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியுமாய் நமக்கு ஒரு புது ரிவைவலை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். ஒவ்வொரு நாளும் எப்படி வேலைக்கு போகிறோம், ஒவ்வொரு நாளும் எழுந்து ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானம் பண்ணுகிறோம், ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறோம், தண்ணீர் குடிக்கிறோம், குளிக்கிறோம், இதையெல்லாம் நமக்கு ஒரு வேலை. அதே போல ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதோடு முடிஞ்சது இல்லை. ரட்சிப்பு தினந்தோறும் நடைபெறுகிற விஷயம். தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்ன செஞ்சுட்டே இருக்கணுமா? நிறைவேறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், அதோடு அதுக்கு முழுக்க போட்டாச்சு, அப்படி அல்ல. ரட்சிப்பு தினந்தோறும் இந்த ரட்சிப்பில்லை நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதனால் அழகா சொல்லியிருப்பாங்க, அதிக பயத்தோடும் இந்த ரட்சிப்பை குறித்து எப்படி இருக்கணும்? நம்ம அந்த ரட்சிப்பில்லை நம்ம பயத்தோடு இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டவள், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. யோசிப்பு சொல்லுகிறான், ஐயோ நான் இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்வது எப்படி? அதுதாங்க ரட்சிப்பு. தினந்தோறும் பிரயாசப்பட வேண்டும். என்னுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவது எப்படி? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட செயல்களை செய்வது எப்படி? என் கரத்தினால் தீமைகளை செய்வது எப்படி? என் சிந்தையினால், என் இருதயத்தினால் நான் தவறானவைகளை செய்வது எப்படி? ஏனென்றால் நான் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு அன்னுதினமும் நிறைவேறிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நடைமுறைகளும் பிரயாசம். உங்கள் ரட்சிப்பை அது பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையினுடைய நடைமுறை தான் அது பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 10:22 வாசிங்கம்மா. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் யார் ஒருவர் நிலைத்திருக்கிறார்களோ அந்த ரட்சிப்பு அப்பொழுதுதான் பூரணப்படுகிறது. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அதனால அவங்க நினைச்சிட்டாங்க நான் என்னமோ மோட்சம்தான், என்னமோ நான் பரலோகம்தான், அதனால சபைக்கு வர்றது கிடையாது. அவங்க தேவனை தேடி ஆராதிக்க வருவதில்லை. அநேக ஜனங்களுக்குள் இப்படி சத்துரு ஒரு விதையை விதைத்து வைத்திருக்கிறான். நான் ஞானஸ்நானம் எடுத்தா போதும், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இல்லம்மா, உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தம், நம்முடைய மரண பரியந்தம், இல்லையென்றால் இயேசுவின் வருகை பரியந்தம் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கணும். இதுலயே நிலைச்சிருக்கணும். காற்றடிக்கும், புயல் வரும், வெயில் ஏறினதுனால் அந்த மலையில் விதைக்கப்பட்ட விதை வளர்ந்து என்ன செய்ய முடியல, அது வளர்ந்து கனி கொடுக்க முடியாமல் காய்ந்து போனது. உலக சிற்றின்பத்தினால், உலக கவலைகள் நெருக்குகிறதினால் அந்த விதையாகிய செடி வளர முடியவில்லை. அது அல்ல ரட்சிப்பு. முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. எனக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், அப்படி அல்ல. இன்னைக்கு தேவன் ஒரு மறுரூபத்தை கொடுக்கிறார். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதம் என்ன? ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவனுடைய பிள்ளை என்று வந்திருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார், தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதம் என்ன? மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். முதலாவது இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்ன? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்?
தேவ பிள்ளைக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் யார் தெரியுமா? அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒப்பானவர்கள் இல்லை. தேவன் நம்மை அப்படி மாற்றுகிறார். ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு நீங்கி போகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 32:1 சொல்லப்படுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவம் மூடப்பட வேண்டும், மீறுதல் மன்னிக்கப்பட வேண்டும். உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். ஏங்க பாவம் நீங்கப்பட வேண்டும்? இந்த பாவத்தினால் மனிதன் வாழ்வான் என்றால் அவனுடைய முடிவு நரகம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன? பாவத்தோடு வாழ்றவங்களாம் நரகத்துக்கு போயிட்டாங்களா? இல்லையே. அந்த ஆத்துமா செத்து போகிறது. அந்த ஆத்துமாவுக்குள் ஜீவன் இல்லை. ஜீவனை கொடுப்பது யார்? இயேசுதான் ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. அந்த ஆத்துமா யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஆத்துமாவுக்குள் இயேசுவின் ஜீவன் வருகிறது. ஆமென். அப்ப இந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதான் ஏசாயில சொல்லப்பட்டிருக்குது, பாவத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரா? கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் போட்டு விட்டார். சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் பாவத்தை போட்டு விட்டார். அவருடைய முதுகுக்கு பின்னாடி போட்டு விட்டார். உங்கள் பாவங்கள் சிவலில் இருந்தாலும் அதை வெண்பஞ்சை போல அவர் வெண்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஏன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும்? பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் இந்த பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் நிழலை போல பின்னாடி வருமா? நீங்க எங்க போனாலும் நிழலை நீங்க பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த பாவமும் அதே மாதிரி தான். நீங்க எங்கெல்லாம் போனாலும் உங்க பின்னாடி தொத்திக்கிட்டே வரும். நம்மளோட மட்டும் முடிஞ்சது இல்லைங்க இந்த பாவம். நம்ம செஞ்ச பாவம் நம்முடைய சந்ததிக்கு அது சாபமாக மாறுகிறது. பிதாக்களுடைய அக்கிரமத்தை தேவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். உன் சந்ததியை பிடிக்கும். உன் அன்பான மகளை பிடிக்கும். உன் அன்பான மகனை பிடிக்கும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, உன் பாவம் நீங்க வேண்டும் என்றால் தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாவம் மன்னிச்சு நம்ம கழுவப்பட்டுட்டோம்னா நம்ம சந்ததியெல்லாம் தேவன் ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிதாக்கள் தேவனுண்டை திரும்பும் போது, அவரிடத்தில் அன்பு கூறும் போது, அவரை அதிகமாய் நேசிக்கும் போது என்று சொல்லுகிறார், 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மகிமைப்படுத்துவோம் அவருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு தலைமுறை? 1000 தலைமுறை. 199% நீங்கள் ஆட்கள்கிட்ட கேளுங்க, என் பிள்ளைக்காக நான் வாழ்கிறேன், என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், என் பிள்ளைங்களை நல்ல வேலையில் கொண்டு வச்சிடணும், என் பிள்ளைங்க தேவையெல்லாம் நான் சந்திக்கணும். இதுதான் 199% இருக்கிற மனிதர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையாக இருக்கிறது. சிலர் தான் எங்களுக்கு நோக்கம் உண்டு, சிந்தை உண்டு சொல்லி அவங்க ஒரு லெவல் நல்ல ஒரு ஹை பொசிஷனில் போயிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. நம்முடைய பாவத்தை தேவன் மன்னித்தால்தான் இந்த பாவத்திலிருந்து வருகிற சாபத்திலிருந்து நம்முடைய சந்ததி மீட்டெடுக்க முடியும். அல்லேலூயா. பாவத்தை மன்னித்து பாவத்தை மறந்து இந்த பாவம் மூடப்பட்டு தேவன் நம்ம இப்ப எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நீதிமான்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்போ ஆண்டவரை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால நம்மை நீதிமானாய் பார்க்கிறார். அல்லேலூயா. சந்ததி எப்படி பார்க்கிறாரு? சந்ததியும் பசுத்த சந்ததியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் எப்படி வந்தவர்கள்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தங்களுடைய வஸ்திரங்கள் என்ன செஞ்சாங்களா? தோய்த்து வெளுத்தவர்கள். இந்த ஜீவியம் அழுக்கடையும் போது, சில வேளைகளில் நம்மளை அறியாமல் சில பாவங்கள் நம்ம சிக்குண்டு போகும்போது மறுபடியுமாய் சிலுவை அண்டை நீங்கள் வந்து, தேவனே என்னை மன்னியும், நான் தெரியாமல் பாவம் செய்தேன், என்னுடைய இரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லும்போது, நீங்கள் மனம் உடைந்து மனம் திரும்பும் போது அந்த இரத்தம் மறுபடியும் என்ன செய்கிறதா? நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அது பியூர் படுத்துகிறது. அல்லேலூயா. ஆமென். அதுதாங்க நமக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம். அப்ப இந்த பாவம் நீங்கப்படுகிறது ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக 1 சாமுவேல் 2:1 வாசிங்க.
அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். உமது இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இரண்டாவது, இந்த இரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்ன? இந்த ரட்சிப்புக்குள் என்ன தெரியுமா இருக்குது? ரட்சிப்புக்குள் சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டுதாங்க. உலகத்தில் ஏதாவது ஒரு உபத்திரம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். மனிதனாய் பிறந்ததினாலே ஒரு உபத்திரம் உண்டு, சரீரத்தில் இருப்பதினால் ஒரு உபத்திரமும் உண்டு, பாவ உலகத்தில் இருப்பதினால் ஒரு உபத்திரம் உண்டு, இந்த உலகத்தில் சாத்தான் இருப்பதினால ஒரு உபத்திரம் உண்டு. எப்பவுமே மனுஷனுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு உபத்திரங்கள் வர்றது உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்குள் தேவன் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை ஒருவராலும் எடுக்க முடியாது. ஆமே. யாராலும் எடுக்க முடியுமா? ஒருவராலும் எடுக்க முடியாது. அன்றைக்கி என்னோட வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. ஒரு கண்ட்ரியில் அவர் இயேசுவை பற்றி அவர் அறிவித்ததுனால, அவர் இயேசுவை வணங்கினதுனால அவரை தூக்கிலிட அவர் என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. அவர் பின்னாடி கை கட்டப்பட்டு இருக்கிறது, தூக்கு மேடை மேலே அவர் ஏற்றி நிற்க வைத்திருக்கிறாங்க. அவர் சிரித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சிரித்து கொண்டு அவர் தன்னுடைய அந்த சாவை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இந்த உலகத்தில் ஒரு நிமிஷத்தில் மரிச்சு போவேன், அடுத்த சொகை நான் இயேசுவின் மடியில் இருப்பேன் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளோ சந்தோஷம். அந்த முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி. சில பங்க சாகும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரே துக்கம், பயம், நடுக்கம். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பின் மகிழ்ச்சி இல்லை. அதனால் அந்தகாரம் வந்து மூடுகிறது. சாத்தான் வந்து நிற்கிறான் கருப்பா. ஐயோ, நான் சாத்தான் என்னை கொண்டு போறான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? ஜனங்கள் தான் அலறாங்க. ஐயோ, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா எங்கேருந்து காப்பாற்ற? ஆனால் தேவ பிள்ளைகள் சாகும்போது அவர்கள் தூதர்களை காண்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை அவர்கள் காண்கிறார்கள். அவங்களுடைய மரணம் அருமையானது. அப்படிப்பட்ட அருமையான மரணத்தை தேவன் கொடுக்கிறார். எதுக்கு நான் சொல்ல வரலைன்னா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். அது சாகு வருது நினைச்சு பயப்பட மாட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு, இந்த சாவு என்னையும் என் தேவனை பிரிக்கிறதல்ல, தேவனோடு கொண்டு என்னை சேர்ப்பது தான் இந்த மரணம் என்று. ஹல்லேலூயா. இது ஒருபோது நம்மளை எந்த பாடு கஷ்டம் வந்தாலும் இந்த சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒருவராலும் பறிக்க முடியாது. ஒரு பெரிய சத்துரு அழிக்கப்படும் போது சந்தோஷம் வருது. கோலியாத் அழிக்கப்படுகிறான். அப்பொழுது அங்கே ஜனங்கள் பாடி ஆடி நடனம் பண்ணுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி முறையாய் பாடி நடனம் ஆடுறாங்க. அங்கே ரட்சிப்பை தேவன் கொடுத்ததினால் உண்டான சந்தோஷம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வரும்போது மிரியாம் அவங்களுடைய டீம்லாம் எழுப்பி என்ன செஞ்சிட்டாங்க? நடனமாடி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குள் சந்தோஷம் இருக்கிறது. உங்கள் ரட்சிப்புக்குள் ஒருவேளை துக்கம் இருக்குதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் நான் இன்னும் துக்கத்தோடு இருக்கிறேன். இல்லைம்மா, தேவன் நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கிறார். துக்கம் நம்மளுடைய அல்ல. இயேசு சொல்கிறார் யோவான் 14ஆம் அதிகாரம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்குனாதான் போச்சு எல்லாமே. இருதயத்தை கொஞ்சம் கலங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். வேதனை, துக்கம், வருத்தம், கண்ணீர், பாடு எல்லாம் வந்துடும் நமக்குள்ள. நம்முடைய இருதயத்தை கலங்காமல் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 13:5 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது. ரட்சிப்பினால் இருதயம் எப்படி ஆகுதா? களி கூறுகிறது. சங்கீதம் 118:15 சொல்லியிருக்கு, நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். எப்படி இருக்குதா நம்முடைய வாழ்க்கையில்? நம்முடைய கூடாரத்தில் என்ன சத்தம் இருக்குது சொல்லுங்க? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். சிலருடைய கூடாரத்தில் சண்டையின் சத்தம் ஓங்கி இருக்கும். அன்றைக்கி ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த குடும்பம் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்களாம், இந்த வீட்டில் முன்னாடி எப்போ பார்த்தாலும் அடித்தடியின் சத்தம், அழுகையின் சத்தம் தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க என்னைக்கு சபைக்கு வர ஆரம்பித்தாங்களோ இவங்க வீட்டில் இப்படிப்பட்ட சத்தமே இல்லைன்னு சொன்னாங்களா. ஹல்லேலூயா.
தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை வைக்கிறார். பாடலின் சத்தம், துதியின் சத்தம், ஜப சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், ஆரவாரத்தின் சத்தம் தேவன் தொனிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சந்தோஷ சத்தத்தை கொடுக்கிறார் தேவன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் தேவன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிங்க சங்கீதம் 14:7. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அடுத்ததாக இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்னன்னா பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்ன? சிறையிருப்பை திருப்பும் போது இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. எப்பொழுது வருது ரட்சிப்பு? சிறையிருப்பு திருப்பப்படும் போது ரட்சிப்பு. ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதனுடைய ஆசீர்வாதம் என்ன? சிறையிருப்புகள் திருப்பப்படுகிறது. என்னென்ன சிறையிருப்பு? எகிப்திலே 430 வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க. பார்வோன் கையில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களால் தன்னிச்சையாய் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவங்க விரும்பின காரியம் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த ஊரை விட்டு வெளியே வரணும்னா அவங்களால முடியாது. சந்ததி சந்ததியாய் அடிமைகளாய் விற்கப்பட்டார்கள். எவ்வளோ பெரிய அபல நிலை பாருங்க. நான் தான் அடிமையாக இருந்துட்டேன், என் பிள்ளை எப்படிங்க அடிமையாக நான் கொடுக்க முடியும்? ஐயோ, என் அழகான குட்டி பேர பிள்ளையை நான் எப்படிங்க அடிமையாக கொடுக்க முடியும்? சந்ததி சந்ததியாய் அடிமைத்தனம். ரட்சிப்புக்குள் ஒரு மனிதன் வரவில்லை என்றால் அவனுடைய சந்ததி சத்துருவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. திடீர்னு எழும்பு போ, அவனை போய் அடிச்சுட்டு வானா என்ன செய்வாங்க? பிசாசு ஒருத்தனை ஏவி விடுவான். உடனே போவான், சக்கு 4 பேரை சண்டை போட்டு அடித்து வெட்டி பிசாசின் கையாளாக மாறிடுவான். இப்படித்தான் அநேகரை சத்துரு வஞ்சித்து தன்னுடைய கைப்பாகையாய் வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? அவங்களுக்குள் இயேசுவாகி அவருடைய ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லாததினால் அடிமைத்தனம், சிறையிருப்பு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, தன் கணவன் தன் மனைவியை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார். எங்கள் வீட்டில் இருக்கிற குப்பை எடுத்து வெளியே போடுறாங்க, என் மனைவி என்ற கேட்டு தாங்க செய்யணும். எப்படி ஒரு சிறையிருப்பு பாருங்க. வேதம் சொல்லுது 2 பேரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இங்கே ஒரு அடிமைத்தனம். அநேகருடைய வாழ்க்கையில் கணவன் தன் மனைவியை அடிமைத்தனமாய் நடத்துகிறார்கள். அநேக மனைவியுடைய கூக்குரல், என்னை ஒரு மனுஷியா கூட மதிப்பதில்லை. அடிமைத்தனம், சிறையிருப்பு. யார் குடும்பத்தில் இப்படி ஒரு சிறையிருப்பு இருந்தா இன்னைக்கு தேவன் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்களுடைய வீட்டில் இப்படி சிறையிருப்பு இருக்கக்கூடாது. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. நம்ம எல்லாரையும் தேவன் கிரயத்துக்கு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் சத்துருக்கு நம்ம அடிமையாக இருந்த உண்மைதான். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு அவருடைய ரத்தத்தை எல்லாம் நமக்காக கொடுத்து நம்மளை விலை கிரயமாய் மீட்டெடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. அன்னைக்கு சில பெற்றோருக்கு அடிமையாக இருப்பாங்க, இல்லை என்றால் தன்னுடைய யாரோ ஒரு பெரிய நபர்களுக்கு அடிமையாக இருப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிமையாக இருப்பாங்க. ஐயோ, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா நான் செய்ய மாட்டேன். இந்த அடிமைத்தனம் எல்லாம் மாற வேண்டும். ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்ன? சிறையிருப்பு திரும்பும். 70 வருஷம் பாபிலோனில் சிறையிருப்புக்கு தேவ ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த சிறையிருப்பு முடிந்து வந்ததுக்கு பிற்பாடு ஜனங்களுக்குள் விக்கிரக ஆராதனையே இல்லாமல் போனது. அல்லேலூயா. சில நேரத்தில் சிறையிருப்பு நல்லதாய் மாறுகிறது. நமக்குள் இருக்கிற குறைகள் கரைகள் எல்லாம் முற்றிலுமாய் அது வெளியே தள்ளப்படுகிறது. சிறையிருப்பை திருப்பும் போது நமக்கு எப்படி இருக்குதா? களிப்பும் சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறார். ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு அது திருப்பப்படுகிறது. 4வதாக சங்கீதம் 18:35 வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். இப்போ ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்ன? அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்பது ஒரு கேடகம் போலானது. கேடகம் எதுக்குங்க வச்சிருப்பாங்க? பாதுகாப்பின் அவயவம். நம்மை தற்காத்து கொள்வதற்கு ரட்சிப்பாகி கேடகத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா. சத்துரு எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அழிக்கத்தக்கதாக துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும்
வான மனிதருக்கு பொல்லாத லோகாதிபதிகளுடைய சேனைகளுடைய எதிர்ப்புகளை நாம் சமாளித்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள இந்த கேடகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் என்னது? ரட்சிப்பு என்னும் கேடகம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்க, இயேசு என் கூட கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பினுடைய கேடகத்தை எனக்கு தந்தீர், அது கேடகமாக இருக்கிறது. ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குதுங்க, இதை நம்ம அறியாமல் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவர் உனக்கு கேடகமாக இருக்கிறார். அவர் மகிமை பொருந்திய பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேடகம் பிடிச்சு கொள்ளுங்க, ரட்சிப்பை இழந்து போயிடாதுங்க. அநேகர் ரட்சிப்பை இழந்து போயிடுறாங்க. ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஐயோ போதுமப்பா இதுன்னு சொல்லி பின்வாங்கி போயிடுறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ரட்சிப்பு என்கிற பெரிய ஷீல்டை தேவன் நமக்கு முன்பதாக வைத்து பாதுகாப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜோமுனோமா, ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரட்சிப்பை யாரும் இழந்து விடக்கூடாது. ரட்சிப்பை சாதாரணமாக நீங்கள் நினைச்சிடாதுங்க, அது விலையேற பெற்றது. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரட்சிப்பை குறித்து நாம் பயபக்தியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை எடுத்து போடு, இந்த ரட்சிப்பை உங்களை விட்டு அகற்றி போடு. சத்துரு நிறைய காரியங்களை உங்களுக்கு செய்வான். ஒருபோது சத்துருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இந்த ரட்சிப்பிலே நிலைத்திருப்பேன்னு சொல்றவங்களாம் கரங்களை வைத்து ஜோமனுங்க எல்லாரும். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பில நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை என்னை விட்டு ஒருபோதும் எடுக்கப்படக்கூடாது. நான் ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. நான் ரட்சிப்பில் நான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க நீர் உதவி செய்வீராக. அல்லேலூயா. ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வருவதாக. ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் வருவதாக. எங்கள் பாவங்கள் நீங்கப்பட்டதுக்காய் நன்றி. சந்தோஷத்தை கொடுப்பதற்காய் நன்றி. சிறையிருப்பு மாறுவதற்காய் நன்றி. எங்கள் கேடகமாய் இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களை நீ கேட்பதற்காக நன்றி. நீடித்த நாட்களாய் எங்களை திருப்தியாக்குறதற்காய் நன்றி. அல்லேலூயா. ஆண்டவரே, ரட்சிப்பின் ஊற்றை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி. ஆபிரகாமின் குமாரர்களாய் பிள்ளைகளை மாற்றியிருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு தூதர்களை பணிவிடைகளாய் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்க எவ்வளவு நாள் இருள நடந்தோம், ஆனா இப்ப வெளிச்சம் வந்திருக்குது, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையில கொண்டு சேர்த்திருக்கீங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நம்மளை சபையில கொண்டு சேர்த்திருக்கிற எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ செய்த நன்மைக்காக நன்றி ஆண்டவர். சபை தேவனுடைய வீடு, அவர் வாசம் பண்ணும் இடம், ஜெபத்தை கேட்கிற இடம். அல்லேலூயா. கண்கள் திறந்திருக்கிறது. சபையிலே மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கடைசியாக ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை தேவன் இரண்டாவது வரிகளை எடுத்துக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. இந்த வரிகளை நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த வரிகளை போக முடியாது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். ரட்சிப்பை குறித்து நாம் அசட்டையா இருந்தோம் என்றால் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல நாம் கைவிடப்படாதபடிக்கு புத்தியுள்ள கன்னிகைகளை போல தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்வாராக. கிருபை தருவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிதான ரட்சிப்பை கொடுத்தீங்களே, நமக்கு நன்றி ராஜா. நாங்கள் நிலைத்து வாழ உதவி செய்வீராக. இந்த வார்த்தையின்படி எங்களுக்குள் ஆண்டவரே இடைப்பட்டதுக்காக நன்றி. ரட்சிப்பை குறித்து ஆசீர்வாதங்களை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வசனங்களை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போதித்த என்னையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. நீரே மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening
6:30 p.m. Branch Church, AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.